ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாழ்க்கையில் எல்லோரும் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும். அந்த அச்சீவ்மெண்ட் எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் வெற்றி எல்லாருக்கும் வேண்டியது தான். ஆனால் எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ ஸ்ட்ரகிள் இல்லாமல் அச்சீவ் பண்ணணுன்னா என்னெல்லாம் சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் சக்ஸஸ் வேண்டுங்க. ஆனால் சரியான டைரக்ஷன் இல்லாமல் பல பேர் பாதியிலேயே விட்டுடுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் சேஞ்ச் கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல் செட் பண்ணுறது. கோல் இல்லாத லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே போகணுன்னே தெரியாமல் இருந்தால் எங்கேயும் போய் சேர முடியாது பாருங்கள். அது மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு கோல் இல்லைன்னா எதுக்காக வாழ்கிறோம், எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோன்னு தெரியாமையே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டைரக்ஷன் இல்லாத ஷிப்பு எங்கே போகுதுன்னே தெரியாமல் அது பாட்டுக்கு ஒரு டைரக்ஷனில் போகும். அதுபோல் தான் நம்ம லைஃப்பும் போகும். ஸோ லைஃப்பில் கோல் செட் பண்ணுறது தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஆனால் நம்ம செட் பண்ணுற கோலுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கணும். இல்லைன்னா அது நடக்காதுங்க. அந்த கோல் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு யோசிக்கவும் மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வருஷத்தில் ஒரு 1,00,000 ரூபா சேவ் பண்ணணும். அப்படி சேவ் பண்ணினா தான் என் ஃபேமிலிக்கு ஸ்ட்ராங் செக்யூரிட்டி கிடைக்கும், என் பசங்களை நான் படிக்க வைக்க முடியும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் கோல் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. அப்படி செட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒரு சில டைம் லேசியாக ஃபீல் பண்ணால் கூட நம்ம கோல் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு புஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஓடினா தான் நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியும், நம்ம ஃபேமிலிக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நம்மளை புஷ் பண்ணோம். ஸ்ட்ராங் கோல் இருந்தால் மட்டும்தான் நம்ம லேசியாக ஃபீல் பண்ணாமல் அதை பின்னாடி அந்த கோல் பின்னாடி ஓடுவோங்க. ஸோ உங்கள் கோல் ஏதாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே அதை பாருங்கள். உங்கள் கோலை உங்கள் வால்பேப்பரில், அதாவது உங்கள் ஃபோன் வால்பேப்பர்லேயும் வைங்க. நம்ம டெய்லி எந்திரிச்ச உடனே நம்ம ஃபோனை தான் பார்ப்போம். அப்போ அந்த வால்பேப்பரை பார்க்கும்போது நம்மளோட கோல் இதுதான், நம்ம இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிப்போம். ஓகேங்களா, ஒரு நிமிஷமாவது யோசிப்போம். கிளாரிட்டி இல்லாதவன் ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் சக்ஸஸ் வராதுங்க. ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கோல் செட் பண்ணி அதை நான் அச்சீவ் பண்ணணும், இவ்வளோ காலத்துக்குள்ளே நான் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோங்க. நெக்ஸ்ட் நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி தாங்க. பல பேர் என்ன பண்ணுவாங்க, மோட்டிவேஷ்னல் வீடியோ யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மோட்டிவேஷ்னல் வீடியோட எஃபெக்ட் ஒரு 2 நாளைக்கு இருக்கும். 2 நாள் ஒர்க் பண்ணுவாங்க, அப்புறம் அது கண்டினியூ பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கன்சிஸ்டன்சியாக டெய்லியுமே ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெய்லியுமே மார்னிங் 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு ஒரு டிசிப்ளின் வச்சுக்கணும். 30 மினிட்ஸ் ஒர்க் பண்ணணும், சேலரி வந்தோடனே 20% சேவ் பண்ணணும்னு நம்ம யோசிக்கணும். நம்மளால் பண்ண முடியாமல் சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம டெய்லி ரொட்டீன் ஸ்கிப் பண்ணாமல் செய்ய ட்ரை பண்ணுவோம். இந்த 6 மணிக்கு எந்திரிக்கிறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, சேலரியில் சேவ் பண்ணுறது இந்த டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் செய்ய ட்ரை பண்ணுவோம். ஸோ அது ரொம்ப முக்கியங்க. அதுதான் டிசிப்ளின். கன்சிஸ்டன்சி தாங்க நம்ம வாழ்க்கையோட சக்ஸஸ்க்கான சீக்ரெட். கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தாங்க லைஃப்பில் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கில் அப்கிரேட் பண்ணிக்கிறது. அப்பப்போ அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம இன்கம் க்ரோத் அதிகமாகும். இப்போ உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ டிகிரி மட்டும் பத்தாதுங்க, எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம் நம்ம லைஃப்பில். எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இல்லாதவங்க தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த உலகத்தில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டெய்லரிங், ஸ்மால் பிஸ்னஸ், யூடியூப் கண்டென்ட் க்ரியேஷன், இன்னும் சில ஸ்கில்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுங்க. அப்புறம் கொஞ்சம் நீங்கள் நல்ல இதில் நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம், பாப்புலர் ஆனதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடிட்டிங்க்கு 500 ருபீஸ்னு ஃபீ நீங்கள் வாங்கலாம். ஐ மீன் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் எடிட் பண்ணி கொடுத்தா 500 ருபீஸ் நீங்கள் ஃபீ பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சம்பாதிக்கலாம். அப்புறம் இதை கண்டினியூ பண்ணால் மந்த்லி உங்களுக்கு இதுலேயே குறைஞ்சது 10,000 சம்பாதிக்கலாங்க. ஸ்கில் தாங்க உங்கள் ஃப்யூச்சர் சேலரியை டிசைட் பண்ணோம். நீங்கள் படித்த டிகிரிக்கு சேலரி கம்மியாக கிடைச்சாலும் நீங்கள் கற்றுக்கிட்ட ஸ்கில் நல்லா உங்களுக்கு ஏர்னிங் அதிகமாக ஆக்குங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் நிறைய கற்றுக்கோங்க. கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கைக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.
நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி மேனேஜ்மெண்ட். பல பேருக்கு இப்போ உள்ள ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறத விட அதிகமாக செலவு பண்ணுறது தாங்க. நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சேவிங்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறதே யூஸ் இல்லைங்க. உங்களால் சேவ் பண்ண முடியலைன்னா ஒரு சிம்பிள் ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:3:2 இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் சேவிங் பண்ண முடியும். 5:3:2னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 50% நீட்ஸ்க்கும் 30% சேவிங்ஸ்க்கும் 20% வாண்ட்ஸுக்கும் செப்பரேட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களால் சேவ் பண்ண முடியும். நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து பில்ட் பண்ணுங்கள். எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ண அப்புறம் உங்கள் சேவிங்ஸை வந்து எதில் ஒரு ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோல்ட் சிட்டு ஆர்டின்னு போடுங்க. தேவையில்லாத இஎம்ஐ வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 20,000 சேலரி வாங்கினீங்கன்னா அதில் ஒரு 4,000 மட்டும் சேவிங்ஸு செப்பரேட் பண்ணுங்கள். இப்போ இந்த 4,000 அமௌண்ட்டை கம்மி அமௌண்ட்டாக தெரியும், ஆனால் அது 5 இயர்ஸ்க்கு அப்புறம் க்யூஸ் அமௌண்ட்டாக நமக்கு கிடைக்குங்க. மணி சேவ் பண்ணுறவன் வந்து ஃப்யூச்சர் வந்து செக்யூராக இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லைஃப்பில் முக்கியமாக இருக்க வேண்டியது பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் பேஷன்ஸ் தாங்க. இது இருக்கலைன்னா நம்ம லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது. இது வந்து ரொம்ப முக்கியங்க லைஃப்பில் வந்து ஃபெயிலியர் இல்லாமல் வந்து யாருமே அச்சீவ் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஃபெயிலியரை நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது, பாசிட்டிவாக யோசிக்கணும். லைஃப்பில் வந்து அந்த ஃபெயிலியர் ஆனதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கணும். பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபெயிலியரையும் நம்ம வந்து பாசிட்டிவாக யோசிக்க முடியும். பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு விஷயமும் கண்டினியூவாக பண்ண முடியும். சக்ஸஸ் வந்து ஒரே நேரத்தில் வராதுங்க. ஸோ பேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு வேணும். பேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து லைஃப்பில் வந்து ஜெயிக்க முடியும். நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் மைண்ட் செட் கரெக்டாக இல்லைனாலும் சக்ஸஸ் வராதுங்க. சக்ஸஸ் வந்து ஒரு ஃபாஸ்ட் ப்ராசஸ் இல்லை, அது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். 6 மாதம் ஆகலாம், இல்லைன்னா 1 வருஷம் கூட ஆகலாம் உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் வந்து லாஸ் ஆகலாம், ஆனால் வந்து லாஸ் ஆயிடுச்சே அப்படின்ட்டு நம்ம வந்து டவுன் ஆகிடக்கூடாது. பேஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து நமக்கு ப்ராஃபிட் வருங்க. இப்போ வந்து ஒரு 1 lakh நம்ம லாஸ் பண்ணியிருந்தோன்னா நம்ம பேஷன்ஸோடு வெயிட் பண்ணி நம்மளோட பிஸ்னஸை கண்டினியூ பண்ணனா நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு 2 lakhs நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்க. ஸோ வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது பாசிட்டிவ் மைண்ட் செட்டும் அண்ட் பேஷன்ஸுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருமே காமனாக நம்ம லைஃப்பில் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ பண்ண வேண்டாம் பின்னாடி பார்த்துக்கலான்னு தள்ளி போடுறதும், அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணுறது, நம்மளையும் அவங்களையும் நம்ம லைஃப் ஸ்டைலையும் அவங்க லைஃப் ஸ்டைலையும் கம்பேர் பண்ணுறது. அப்போ வந்து வேகமாக வந்து மணி வந்து நம்ம ஏர்ன் பண்ணிடணும், வேகமாக செட்டில் ஆகிடணுங்கிற மைண்ட் செட்டு. அப்புறம் ஓவர் திங்கிங் இந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து வேகமாக வந்து அக்சீவ் பண்ண முடியாதுங்க. இந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணினாலே நம்ம வந்து ஹாஃப் சக்ஸஸ் வந்து ரீச் பண்ண மாதிரி இருக்குங்க. இப்போ வந்து ஃபைனலாக அப்போ என்ன சொல்ல வரேன்னா, கோல், ஸ்கில், டிசிப்ளின், மைண்ட் செட், மணி, இந்த 5 ஸ்டெப்ஸ் வந்து சிம்பிளாக தெரியுங்க எல்லாத்துக்குமே. ஆனால் இந்த 5 ஸ்டெப்ஸை வந்து கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணணுங்க. பண்ணுனா நம்ம லைஃப் வந்து டோட்டலி சேஞ்ச் ஆகிரும். நீங்கள் லைஃப்பில் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சக்ஸஸ் வந்து பாசிபிளுங்க இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஸோ இதுவரை இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் நினச்ச அச்சீவ்மெண்ட் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்து எதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம வந்து நம்ம லைஃப்பில் நினச்ச அச்சீவ்மெண்ட் வந்து அடையலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.